விஜய்க்கு போடணுன்றது எனக்கு ஒரு விருப்பம். படித்ததை விட ஏன் படித்தோம் அப்படின்ற மனநிலை தான் இப்போ வந்து படித்த ஒவ்வொரு இளைஞர்கிட்டையும் அது இருக்குது. இவர் சிஎம்மாக வர்றதுக்கு வந்து அது மாறும் அப்படின்ற ஒரு மனநிலையில் வந்து இளைஞர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அது மாறுறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. அஜித் பிடிக்கும், ஆனால் விஜய் வந்து வந்தாருன்னா நல்லாயிருக்கும். எங்கள் வீட்டில் எல்லாருமே விஜய் தான் போவோம். ஆனால் இந்த விஜய் வந்து அரசியலுக்கு வந்ததுக்கப்புறம் வந்து மக்களுக்கு நல்லது பண்ணுவாங்க நம்பிக்கை வருன்ற நம்பிக்கை இருக்குது. பார்ப்போம். கேப்டன் செய்வார் நம்பணும்ல, அது மாதிரி இவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்போம் சார். ஆனால் அரசியல் வந்ததை பற்றி இன்னும் தெரியாது எனக்கு. தெரியல. ஆனால் வந்து ஓட்டெல்லாம் போட வாய்ப்பு இருக்காமா? நல்லது பண்ணுறாரு, மக்களுக்கு பாதுகாப்பு கொடுத்துருக்கிறாரு. பார்ப்போம், ஒரு சான்ஸ் கொடுத்து பார்ப்போம். சரி சார், நீ எந்த ஊருமா? நாங்கள் சிவகாசி. சிவகங்கை மாவட்டம் தான். சிவகாசி. சிவகாசிங்களாமா? சரி சரி சரி. ஆனால் இந்த விஜய் வந்து அரசியலுக்கு வந்ததுக்கப்புறம் வந்து மக்களுக்கு நல்லது பண்ணுவாங்க நம்பிக்கை வருன்ற நம்பிக்கை இருக்குது. பார்ப்போம், முயற்சி பண்ணுவோம். ஆனால் எல்லாரும் என்ன சொல்கிறாங்க, இந்த கடைசி நேரத்தில் ஒரு 500 ரூபாயோ ஒரு பிரியாணியோ ஒரு அது கொடுத்தா போதும் அப்படிலாம் தரமாட்டார் அவர். இல்லை இவர் இல்லை, வேறு ஏதாவது கட்சி கொடுத்து உங்களுக்கு கேட்டால் என்ன பண்ணுவீங்களா? போடணும்னு உறுதி இருக்குது, நாங்கள் போடுவோம். உறுதியாக இருக்கிறீங்க. சரி, நீங்கள் என்ன கருதுறீங்க? கண்டிப்பாக போடுவோம். விஜய் வந்து அரசியலுக்கு வந்திருக்காரு, கண்டிப்பாக நல்லது பண்ணுவார நம்பிக்கை இருக்காக்கா? நம்பிக்கை இருக்குது. அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்போமே, கொடுத்து பார்ப்போம். சரி, ஆனால் இப்போ அப்படி சொல்ல என்ன காரணம்? ஏன்னா வேறு கட்சி நம்பிக்கை தான். அவங்க செய்வாங்க, இவங்க செய்வாங்க, நம்புகிறோம். அதே மாதிரி அவருக்கு ஒரு நம்பிக்கை தான். கேப்டன் செய்வார் நம்பணும்ல, அது மாதிரி இவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்போம். கேப்டனை நம்ம தவற விட்டுட்டோம். அந்த இடத்துக்கு அவர் வர முடியாட்டாலும் அந்த இடத்துக்கு பக்கத்தில் வச்சு பார்ப்போம் அவரையும். சரி, நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இப்போ மற்ற கட்சிகள்லாம் வந்து காசு கொடுக்கும், பணம் அது இதெல்லாம் கொடுப்பாங்க, அதையெல்லாம் வாங்கிட்டு விஜய்க்கு தான் ஓட்டு போடணும்னு சொல்ல என்ன காரணம்? விஜய்க்கு போடணுன்றது எனக்கு ஒரு விருப்பம். அது இல்லை, பணம் வாங்காமல் தான் போடணும். பணம் வாங்காம தான் போடணும். ஆனால் இப்படி எல்லாரும் போடுவாங்கன்னு நம்பலாமாக்க? இப்போ சிலவங்களாம் பணத்தை கொடுத்து ஏமாற்ற பார்ப்பாங்கல்ல. ஆமாம், அந்த மாதிரி நீங்கள் ஏமாறதுக்கு வாய்ப்பு இருக்காக்கா? இல்லை, நாங்கள் உறுதியாக இருக்கோம். எத்தனை ஓட்டு இருக்கு? எங்கள் வீட்டில் பையன் பொண்ணு ஒரு 6 ஓட்டு இருக்கு. 6 ஓட்டு யார் விழுக்குங்க? யாருக்கு இருக்கு? என் பையன் விஜய் ரசிகர், அதனால் அவர் கண்டிப்பாக போடுவோம். எல்லாருமே சேர்ந்து போடுவோம். நானும் சின்னதுலேருந்தே விஜய் ரசிகர் தான். ஓட்டும் தளபதி விஜய்க்கு தான் எல்லாருமே. சந்தோஷ். எத்தனை வயசாச்சு? 18. 18 வயசாச்சு. எடுத்துட்டேன். தளபதிக்கு எத்தனை ஓட்டு சேர்த்துருக்கேன்? எத்தனை பேரை சேர்த்துருக்கேன்? நான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே தளபதி தானே. தளபதி தானே. ஓட்டு கன்ஃபார்ம். சரி, ஆனால் வந்து எல்லாரும் என்ன சொல்கிறாங்க, இந்த காசு கீசெல்லாம் வாங்கிட்டு ஈஸியாக மக்களை வந்து ஏமாத்திடலாம் அப்படின்னு அப்படிலாம் இருக்க மாட்டார்ண்ணா, நம்பிக்கை இருக்குண்ணா. இப்போ நம்ம ஊர் சைடில் என்ன சொல்கிறாங்க தளபதி அரசியலுக்கு வந்துடுறதை பற்றி? என்ன சொல்கிறாங்க, அவருக்கு ஒரு சான்ஸ் கொடுத்து பார்க்கலாம்னு தான் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஏரியாவில் நீங்கள் கட்சியில் சேர்ந்துருக்கீங்க இல்லை வந்து? இல்லை இப்போ தான் அப்ளை பண்ணியிருக்கேன், ஊருக்கு போக தான் இருக்குது. தளபதிக்கு தான் நம்ம ஓட்டு கன்ஃபார்ம். பேர் சந்தோஷ். பிரதர், அவர் இளைய தலைமுறைக்காக நிறைய இது பண்ணுறாருல, வாய்ப்பு இருக்குது. நீங்கள் எந்த ஊர்லேருந்து வரீங்க? நான் ஸ்ரீபெரும்புதூர் ப்ரோ. சரி, நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? விஜய் மாதிரி ஒரு திமுக அதிமுக இவ்வளோ பெரிய கட்சிகள் தான் ஒரு ஆள் வந்து எதிர்த்து நின்ற முடியும்னு நினைக்கிறீங்க? நிற்க முடியும் ப்ரோ. நீங்கள் பேசிக்காக யார் ஃபேன்? விஜய் ஃபேன் தான் ப்ரோ. விஜய் ஃபேன் தான். நீங்கள் சொல்லுங்கள், வந்து திமுக வந்து பயங்கரமாக ஏன்னா விஜய் வந்து வெற்றி பெறவே முடியாதுங்கிறாங்க. வெற்றி பெற முடியும் ப்ரோ, அவருக்கு வந்து எல்லாம் சப்போர்ட் அதிகமாக இருக்குது. நீங்கள் அப்போ வீட்டில் எத்தனை ஓட்டு? வீட்டில் ஒரு 7 ஓட்டு இருக்கும். 7 ஓட்டு இருக்குது. நீங்கள் சொல்லி யாராவது மாற்றிருக்கீங்களா? யாராவது மாற வச்சுருக்கீங்களா? டிவிக்கு அதை விஜய் நல்லது பண்ணுவார், அவருக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்கிறீங்களா? சொல்லிங்க ப்ரோ. யாராவது மாறி இருக்காங்களா? எங்கள் வீட்டில் எல்லாருமே விஜய் தான் போவோம். இதுக்கு முன்னாடி யாருக்கு ஓட்டு போடுறாங்க? எந்த கட்சி? அப்போ இதுக்கு முன்னாடி ஒரு கட்சிக்கு ஓட்டு போடுறது இல்லை, டிவிக்கு முன்னாடி யாருக்கு? டிவிக்கு அதிமுக மாதிரி இருந்ததுல அதிமுக தான் ப்ரோ. அதிமுக. இப்போ அதிமுகலேருந்து டிவிக்கு ஒரு மாறுறதுக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க? புதிய ஆட்சி வரணும்ல ப்ரோ. அதனால் 2026 முதல்வர் வருவார்னு நினைக்கிறீங்களா? வருவார் ப்ரோ. 2026 இப்போ விஜய் போட்டு ஒரு அரசியல் இது எப்படி ஒரு திமுக ஆட்சிக்கு பாதிப்பை ஏற்படுத்த நினைக்கிறீங்க? நாங்கள் எதிர்பார்க்குறது வந்து தளபதி அவர்கள் சிஎம்மாக வரணுன்றது தான் எங்களை எல்லோருடைய கோரிக்கையும் விருப்பமும். ஏன்னா வந்து இது வரைக்கும் வந்து எங்களுக்கு எந்த திருப்தியும் இல்லை. சரி, தளபதியோட ஆட்சியாவது எங்களுக்கு எல்லா விதத்திலும் திருப்தி அளிக்கும் அப்படின்ற எதிர்பார்ப்பு எங்களுக்கு எல்லாருக்குமே இருக்குது. ஸோ நாங்கள் அவர் சிஎம்மாக வரதில் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? திமுக அதிமுக பற்றி பெரிய கட்சிகள் பணபலம் படித்தவங்க ஏற்கனவே இதில் ஊறி போயிருப்பாங்க அரசியலில், அவங்க வந்து அவங்கள எதிர்த்து விஜய் வென்று பிரதர், இப்போ வந்து மக்களுடைய சக்தி தான்.
இல்லையா? மக்களுடைய சக்தி அப்படின்னு பார்க்கும்போது இளைஞருடைய சக்தி வந்து தளபதிக்கிட்டே இருக்குது. ஸோ வந்து அதனால் மக்கள் எல்லோரும் ஓட்டு போடுவாங்கன்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. அதனால் தளபதி வந்து 2026 சிஎம்மாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. நாங்கள் வேசார்படி நீங்கள் வந்து எல்லாம் வந்து அந்த கட்சிக்கு இலவசம் கொடுக்கும், இந்த மாதிரி இலவசம்லாம் விஜய் கொடுக்குறது மாதிரி தெரியல. இதையும் தாண்டி விஜய்க்கு தான் ஓட்டு போடுன்னு சொல்லி என்ன இல்லை, இலவசம் அப்படிங்கிறது கிடையாது. மக்களுக்கு வந்து நலப்பணி திட்டம் தான் நாங்கள் செஞ்சிட்ருக்கோம். நலப்பணி திட்டம் தான் எல்லாரும் வந்து செஞ்சிட்ருக்காங்க. ஸோ இதை வந்து அவர் செய்யலை அப்படிலாம் சொல்ல முடியாது. அவர் செஞ்சாருன்னா நாங்கள் செஞ்சாருன்னு. ஸோ மக்கள் வந்து நலப்பணி திட்டம் செய்கிறது வந்து நல்லது தானே, அது எல்லாருக்கும் அது கிடைக்கிறது நல்லது தானே. 2026 விஜய் முதல்வர் எப்படி இருக்கா தமிழ்நாடு? ஏன்னா வந்து இப்போது நிறைய வேலைவாய்ப்பு, இப்போ இளைஞர்கள் வந்து படித்ததை விட ஏன் படித்தோம் அப்படின்ற மனநிலை தான் இப்போ வந்து படித்த ஒவ்வொரு இளைஞர்கிட்டையும் அது இருக்குது. இவர் சிஎம்மாக வர்றதுக்கு வந்து அது மாறும் அப்படின்ற ஒரு மனநிலையில் வந்து இளைஞர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அது மாறுறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. நீங்கள் டிவிகேல ஜாயின் பண்ணிட்டீங்களாக்கா? நீங்கள் டிவிகேல இருக்கீங்களா? டிவிகே கட்சியில் தாங்க இருக்கேன் நான். மகளிர் அணியில் வந்து தலைவியாக இன்னும் சொல்லலை. மகளிர் அணியில் நான் டிவிகே கட்சியில் இருக்கேன் நான். டிஎம்கேக்காரங்க வந்து யாராவது பயமுறுத்தவோ அந்த மாதிரி அச்சுறுத்தல் ஏதாவது ஏற்படுறாங்க? இல்லை, இது வரைக்கும் அந்த மாதிரியெல்லாம் எந்த அச்சுறுத்தலும் வரலை. எங்களுக்கு டிவிக்கே இருக்கும்போது எங்களுக்கு என்னத்துக்கு அச்சுறுத்தல் வரப்போகுது? அதெல்லாம் ஒன்றும் வராது. அதனால் 2026 தேர்தலில் மிகப்பெரிய போட்டியாக இருக்கும் நினைக்கிறீங்க? கண்டிப்பாக. இப்போ வந்து இந்த நீட் தேர்வில் வந்து நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் அதெல்லாம் கேன்சல் ஆகும் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க இல்லையா? ஸோ அது வந்து தேசியமயமாக்கப்பட்டதுனால அது ஒன்றும் பண்ண முடியல. இருந்தாலும் வந்து சிஎம்மாக தளபதி வந்தாருன்னா அது நம்மளுடைய மத்திய அரசும் கொஞ்சம் மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அது வந்து கேன்சல் ஆகிறதுக்கு நம்ம எதிர்பார்க்கலாம். ஏன்னா இப்போ எக்ஸாமை வந்து 20,80,000 ஸ்டூடெண்ட் எழுதுனாங்க. பட்டன் ரிமூவ் பண்ண வைக்கிறது, அதுக்கப்புறம் ஷர்ட்டை மாற்றிட்டு வரணும்னு சொன்னது, இதெல்லாம் வந்து முரண்பாடாக பேசுனதெல்லாம் எங்களுக்கு அது பார்க்குறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஸோ இதெல்லாம் மாறும் அப்படின்றதுக்காக நாங்கள் அதெல்லாம் எதிர்பார்த்துட்ருக்கோம். திராவிட மாடலை ஒழிப்பாராங்க? கண்டிப்பாக அவர் ஒழிப்பார் அப்படின்னு சொல்லக்கூடாது. அவர் வர்றதுக்கான வாய்ப்பு ஆனால் இருக்குது. 80% வாய்ப்பு இருக்குது. அதுலேயே பழம் தின்னு கொட்டை போட்டவங்கெல்லாம் இன்னும் ஒன்றும் பண்ண முடியல. இவர் இப்போ தான் புதுசாக வந்திருக்காரு. இவர் கற்றுக்கிட்டே ஒரு நாட்டை ஒழுங்கப்படுத்தணுன்னா ரொம்ப கஷ்டம். ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்க்கணும்னு நினைக்கிறீங்களா? கொடுக்கலாம். நம்ம எல்லாருமே வந்து ஒரு புதுசாக யாராவது மாற்றத்தை கொடுத்துட மாட்டாங்களான்னு நினைக்கிறாரு. ஆமாப்பா, கண்டிப்பாக கொடுக்கலாம். கண்டிப்பாக கொடுக்கலாம். விஜய் வந்து இப்போ தான் ஃபஸ்ட் டைம் உள்ளே வந்திருக்காரு. அவர் வந்து ஃபஸ்ட்டு வந்து அவருக்குன்னு ஒரு ஓட் பேங்க் இருக்கான்னு அதை ப்ரூவ் பண்ணணும். அதுக்கடுத்து ஃபர்தர் வின்னு அதை பற்றி அவர் யோசிக்கலாம். ஃபஸ்ட்டு அவருக்கு எத்தனை % ஓட்டு மக்கள்கிட்ட இருக்குது, அதுக்கடுத்து ஒரு பெர்மனன்ட் சிம்பிள் வாங்குறத பற்றி அவர் ஃபஸ்ட்டு யோசிக்கணும். இப்போயே வெற்றியை பற்றி யோசிக்கிறது டூ ஏர்லி. நீங்கள் எப்படி நினைக்கிறீங்க? இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பெக்டேஷன் மக்கள்கிட்ட அதாவது ஏடிஎம்கே டிஎம்கே தாண்டிட்டு ஒரு நல்ல லீடரை மக்கள் வந்து தேடுறாங்க. அந்த லீடராக விஜய் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. ஒரு ஆக்டர் வரும்போது எல்லாருமே அவங்க மேலே கமல் வரும்போது நம்மளுக்கு அப்படி தான் இருந்துச்சு. விஜய் வரும்போது அவர் கமலோட கொஞ்சம் இப்போ இருக்க கரண்ட் மார்க்கெட்டில் பெரிய ஸ்டார்னால நம்மளுக்கு அந்த ஒரு பிம்பம்னு சொல்லுவாங்களா, அது தெரியுது. மேபி களத்தில் அது எதிரொலிக்கலாம். ஒரு 10-20% ஓட்டு வாங்கிட்டாருன்னு வச்சுக்கோங்க, எப்படி இருக்கும்? அது ஒரு நல்ல விக்டரியாக தான் பார்க்கணும். அவர் எடுத்து சீட் கன்வர்ஷனை பற்றி யோசிக்கக்கூடாது. ஃபஸ்ட்டு ஒரு குறிப்பிட்ட % வந்து நம்ம வாங்கி நம்மளுக்கு இவ்வளோ இருக்குன்னு ப்ரூவ் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு சீட் கன்வர்ஷனை பற்றி யோசிக்கலாம். இப்போ அடுத்த எம்ஜிஆர் அப்படிங்கிறாங்க. எம்ஜிஆர் வரும்போது இப்போ தான் சொன்னாங்க, அது குறிப்பாக திமுகவிலிருந்து திமுகவை எதிர்த்து நின்ற ஒரு ஆள். ஒரு தடவை கூட திமுக கிட்ட தோக்காத ஒரே ஆள் அவர் தான். அவர் எம்ஜிஆர் வந்து படம் நடிச்சிட்டு இருக்கும்போது அவரோட படத்துலேயே அந்த அரசியல் நிறைய இன்டெரக்டாவோ டேரெக்டாவோ இருக்கும். விஜய் அந்த மாதிரி படங்கள் பண்ணலை. இல்லை டைம் டு லீடுன்னு ஒரு டேக்லைனே போட விட மாட்டேங்கானுங்க, படத்தில் பண்ண விட்டுருவானுங்க. ஆனால் விஜய்க்கு இருந்த அந்த எதிர்ப்புக்கு எப்படி பார்க்குறீங்க? அதை விஜய் ஒரு சினிமாக்காரனாகவே பயங்கரமாக எதிர்த்தாங்க. அதிமுக திமுக இவங்களை இவ்வளோ எதிர்க்குது. எதிர்ப்பை மீறி விஜய் வெளியில் வர முடியும்னு நினைக்கிறீங்களா? அவருக்கு அந்த ரசிகர்கள் பின்புலம் அந்த மாஸ் இருக்கனால அந்த மாஸ் வந்து ஓட்டாக கன்வெர்ட் ஆகலாம். நீங்கள் யார்? நான் பொதுவாக அஜித் பிடிக்கும். ஆனால் விஜய் வந்தாருன்னா நல்லாயிருக்கும். தேங்க்யூ.